ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டதாக. வசனத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் நமக்கு இப்பொழுது தென்படுகிறது. யோசுவா என்பதற்கு யெகோவா என் இரட்சகர் என்று அர்த்தம். கடைசி காலத்தில் வரப்போகும் வழிகாட்டிக்கு யோசுவா முன்னேடமாக இருக்கிறான். காலேப் யோசுவாவுக்கு துணைன்றது போல கடைசி காலத்தின் உண்மையான சபையும் இவ்வழிகாட்டிக்கு துணை நீக்கும். தொடக்கத்தில் இஸ்ரவேலர் வார்த்தையை உண்மையாய் கடைப்பிடிக்கும் கன்னி சபையாக இருந்தனர். பின்னர் வார்த்தைக்கு மாறானவைகளை செய்ய அவர்கள் வாஞ்சித்தனர். பாருங்கள், வார்த்தைக்கு மாறானவைகளை. கடைசி காலத்தில் சபையும் அவ்வாறு இருக்கிறது. குறித்த சமயம் வரும் வரை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணவில்லை அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு செல்லவில்லை. ஒருவேளை இஸ்ரவேலர் யோசுவாவை வற்புறுத்தி தேசம் நம்முடையதாய் இருப்பதால் நாம் இப்பொழுது அதை சுதந்திரித்துக் கொள்வோம், உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட உத்தரவாதம் பறிக்கப்பட்டது என்று நினைக்கிறோம், முன்பிருந்த வல்லமை உமக்கு இப்போது இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை அறிந்து துரிதமாக காரியங்களை முன்பு செய்த வண்ணம் இப்பொழுது நீர் செய்வதில்லை, உமக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று கூறியிருக்கலாம். ஆனால் யோசுவா தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாய் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் அறிந்ததால் அவைகளை நிறைவேற காத்திருந்தான். தேவனுடைய திட்டத்தை உறுதியாய் அறியும் வரை அவன் காத்திருந்தான். இஸ்ரவேலர் புறப்பட சமயம் வந்தபோது தலைமை தாங்கும் உத்தரவாதத்தை தேவன் யோசுவாவிடம் ஒப்படைத்தார். ஏன் தேவன் யோசுவாவிடம் ஒப்படைத்தார் என்றால், யோசுவாவுக்குள் தேவன் இருந்தார். யோசுவாவுக்குள் தேவன் இருப்பது தான் மிக சரியான விடயம். ஆனால் அநேகர் தேவனுக்குள் இருக்கிறோம் என்று நினைக்கிறார். இல்லை, தேவன் நமக்குள் இருப்பதை ஒரு சிறந்த ஒரு முன் அடையாளமாக, ஒரு முன் நடத்தலாக இருக்கும். அவனை தவிர வேறு யாரையும் அவர் நம்பவில்லை. ஏன் நம்பவில்லை? அவன் தேவனை முழுவதுமாக பெற்றிருந்தான். ஒரு முழுமையான மனம் திரும்புதலை பெற்றிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா